உயிர்களிடத்தில் அன்பு வைப்போம். சில நாட்களுக்கு முன்பு நான் தங்கியிருந்த அறையில் வெளிக்காற்று வரட்டும் என்று ஜன்னலை திறந்தேன். என்ன ஆச்சரியம்! ஒரு புறா தனது முட்டையை இட்டு ஜன்னலின் இடுக்கில் ஒரு குஞ்சை பொறித்துள்ளது. என்னை பார்த்தவுடன் அந்த குஞ்சு முதலில் மிரண்டது. தாய் புறானது ஜன்னலை திறந்தவுடன் பறந்து போய்விட்டது. குஞ்சானது இவன் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று சர்வசாதாரண ஒரு அலட்சிய பார்வை என்னை நோக்கி பார்த்தது. ஜன்னலின் சிறிய இடுக்கின் மூலமாக வரும் ஏசி காற்றின் சுகத்தில் மூழ்கி போயிருந்தது அந்த குஞ்சு. உடனே ஒரு சிறிய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலை வெட்டி அது குடிக்க தண்ணீர் வைத்தேன். வேறொரு பிளாஸ்டிக் டப்பாவில் வயர்களை கொண்டு கம்பியில் கட்டி அதனுள் சில நுணுக்கிய கோதுமை துகள்களை போட்டு வைத்தேன். தற்போது வெளியில் உணவு கிடைக்காத போது தாயும் குஞ்சும் நான் வைத்த கோதுமையும் தண்ணீரையும் குடித்துக் கொள்வார்கள். பாலைவன தேசமான சவுதியில் எங்கு பார்த்தாலும் மரங்களை வளர்த்ததால் குருவிகள் தற்போது நிறைய தென்படுகின்றன. சிட்டுக்குருவிகளும் ஆங்காங்கே பார்க்கிறேன். ஆனால் நமது தமிழகத்தில் தற்போது சிட்டுக்குருவிகளின் வாசத்தையே பார்க்க முடியவில்லை. இங்கு பாலைவனம் சோலைவனமாகிறது. நாமோ சோலைவனத்தை பாலைவனமாக்கி வருகிறோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். திருக்குறள். அன்பை தாட்பால் போட்டு அழைத்து வைக்க முடியுமா? அன்புள்ளம் கொண்டவர்களின் சிறு கண்ணீரே அவர்களது அன்பினை பலர் அறிய வெளிப்படுத்தி விடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அது மாதிரி உயிர்களிடத்தில் நம்ம அன்பு வைப்போம். அதே நேரத்தில் அந்த மனித உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விலங்குகளை நாம் அதே நோக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நாய்களுக்கு சம்மந்தமாக இப்போ ஓடிட்டு இருக்குது நிறையா. தெரு நாய்களுடைய தொல்லைகள் எங்கே பார்த்தாலும் பெரிய பிரச்சனை. இதில் நிறையா இப்போ பள்ளியில் தொழுகை போகிறதுக்கு, ஃபஜர் தொழுகைக்கு போகிறதுக்கு, நான் கூட இப்போ ஊருக்கு வெக்கேஷன் போயிருந்தப்போ கூட பயந்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் இருட்டில் அது என்ன நினைக்கும், இவன் ஏதோ ஒரு திருடன் அப்படின்னு கூட நினைக்கலாம். இவன் எந்த ஏரியாவுக்கு வரான் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா அது விலங்கு. அதை நம்ம ஒரு வேட்டைக்காக பயன்படுத்தலாம், இல்லை பாதுகாப்புக்காக கொள்ளைகளில் திருட்டு பயத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம். அப்படி வளர்க்கக்கூடிய நாய்களோட கட்டி போட்டு தான் வைக்கணும். இது மாதிரி தெருக்களில் விட்டுட்டோம்னாக்க அது இந்த வேட்டையாடக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இருக்கிறதுனால எந்த நேரத்தில் யாரையாவது அது கடித்து குதறத்தான் செய்யுது. சின்ன பிள்ளைகள்லாம் பாவம் இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு அப்படியே பதறுது. அதனால் உயிர்களிடத்தில் அன்பு வைக்கிறத நம்ம பிரித்து பார்க்கணும். மனிதனுக்கு தீங்கு செய்யாத உயிர்களை மேலே அன்பு வைப்போம். மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய விலங்குகளை நாம் கட்டுப்படுத்தி அதை நம்முடைய கண்ட்ரோலில் வச்சுப்போம். அதுதான் நம்ம முக்கியம்.